காவேரியை பார்த்து பரிதாபப்படுறதா இல்லை நிவினை பார்த்து கோவப்படுறதா இல்லை அதெல்லாத்தையும் விட இவங்க எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்கல்ல, இந்த யமுனான்னு ஒருத்தவங்க, அவங்கள போய் தலையில் நங்குன்னு கொட்டுறதா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற எபிசோடு தான் எனக்கு எபிசோடு. முதல்ல அந்த பக்கம் அப்படியே ரோட்லேயே விழுந்து அழுதுகிட்டு இருக்காரு, அப்படியே வந்து நிவின் கதறிக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து காவேரியை மொத்தமாக இழந்துட்டோம் போல, காவேரி வந்து இது கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தால் கூட நம்மள்கிட்ட திரும்பி வரப்போகிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் யோசனை. இன்னொரு பக்கம் யோசனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே, எப்படி இருந்தாலும் வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேலே காதல் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருவேளை விஜய் மேல காதல் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படி யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் யோசிச்சு இப்போ என்ன அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போதே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு காவேரி நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நம்ம அந்த விஜய் தான் வந்து உலகம் நினச்சோம், ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மேலே காதலில் விட ஆரம்பித்தோம், அவர் கொடுத்த சிக்னல் எல்லாமே அவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பித்தோம். இப்போ இப்படி வந்து இவர் நிவின்கிட்ட போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ நம்ம மேலே அன்பு இல்லைல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களே யோசிச்சு பார்த்தா இது ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது. முதல்ல இந்த விஷயம் ஆரம்பிச்சது, இந்த பிரச்சனையாக வந்தது இப்போ நிவின்கிட்ட சொன்னாலாம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நிறைய மாறிடுச்சுங்கிறத அவங்க யோசிக்கலாம், ஆனால் யோசிக்கல. அப்போ அந்த பக்கம் ஜாகிங் போயிட்டுருக்க விஜய் இவங்கள பார்த்து குடுன்னு ஓடி வந்து, என்னம்மா என்ன பண்ணுற, நீ ஏதோ அம்மா வீட்டுக்கு போகிறேன் எக்ஸாமுக்கு அனுப்புறதுக்குன்னா இந்த பக்கமாக நடந்து வர அப்படின்னா யமுனா விஷயமாக தான் அந்த பக்கம் வந்தேங்கிறாங்க. சரி எல்லாம் ஓகே, நீ மட்டும் அந்த குமரனோட ஒரு வீடியோ இருக்குல்ல, நடித்த கிளிப் வீடியோ, அதை மட்டும் எனக்கு அனுப்பிவிட, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அசோசியேட் டைரக்டராக இருக்கார், அவர்கிட்ட அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் எதுக்கு, பரவாயில்ல அவரே பார்த்துப்பார் அப்படின்ட்டாங்க. ஏன் எதுவும் கோபமாக இருக்கியா, வீட்டை விட்டு போகும்போது நல்லா தான் இருந்தேன், என் மேலே நார்மலாக தான் பேசிட்டு போனேன், எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சா, என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் தான் தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டேன், என் மேலே தான் தப்பு, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னமும் புரியல, இன்னும் குழப்பம் அதிகம்தான் ஆகுது. சில பதில்கள் வந்து நமக்கு வந்து தெளிவை கொடுக்காது, இன்னும் குழப்பத்தை தான் அதிகரிக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த பதில் ஆகிடுச்சு. இப்போ உடனே அவங்க சொன்னதுனால இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். யோசிச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, சொல்லு காவேரினா ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் கங்காவை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வீட்டில் எல்லாரும் கோவமாக யமுனாவை பார்த்து உட்காந்துருக்க, புது கங்கா வந்துட்டாங்க. அதுக்குள்ளார இந்த ஒரு காட்சிக்காக இந்த டெங்குவில் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது திவ்யா, ஸோ அவங்கள வந்து நடிக்க வைக்க முடியாது, ஆனால் வந்து கண்டிப்பாக குடும்பத்தை ஒரு பெருசாக வெடிக்கிற காட்சி கங்கா கேரக்டருக்கு ஒருத்தவங்க இருந்தே தீரணும் அப்படின்னு அவங்கள மாற்றிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் புது கங்காவும் சேர்ந்து எல்லாரும் இப்போ யமுனாவை கேள்வி கேட்குறாங்க. இவங்க பரீட்சைக்கு போக மாட்டேங்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சுயநலமான ஒரு குடும்பத்தோட நிலைமையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தன்னோட வாழ்க்கை பற்றியும் யோசிக்காமல், நிவின் எனக்கு கிடச்சா நான் பரீட்சை எழுதுவேன், இல்லைன்னா நான் பரீட்சை எழுத மாட்டேன், அதுவும் வந்து சின்ன பரீட்சை எக்ஸாம்லாம் கிடையாது, கலெக்டர் ஆகிறதுக்கான பரீட்சைக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதில் வேறு இன்ஸ்டிடியூஷனில் கிட்டத்தட்ட 1 லட்சமோ 1.5 லட்சமோ கூட சேர்த்து விட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த காசும் போச்சு, எல்லாமே போச்சு, பரீட்சை எழுத போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உட்காந்துருக்கும் போது கடுப்பாயிட்டு சாரதா விட்டு வெளுன்னு வெடுக்கிறாங்க, பட்டுன்னு அடிக்கிறாங்க. போக மாட்டியா போ ஓடு, வீட்டை விட்டு போ, நீ எல்லாம் ஒரு மனுஷியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி இந்த பக்கம் இவளை போய் நீங்கள்லாம் தான் நல்லவன் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, இவன் நல்லவளும் இல்லை ஒன்றும் இல்லை, இவளுக்கு கொஞ்சம் கூட வந்து என்றைக்குமே குடும்பத்து மேலே அக்கறை இருந்ததில்லை, அவளை பற்றி ஒரு தெளிவு இருந்ததில்லை, கரண்டியை கையில் கொடுத்து சோத்தாக்கு அப்படின்னு விட்டுருந்துருக்கணும். இவளை படிக்க வச்சா அவள் கடைசியில் வந்து இப்போ குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லதும் பண்ணுறதில்ல, பரீட்சைக்கு போகிறதுக்கு போக மாட்டேங்கிறா, பயப்படுறா போல் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அடிக்காதீங்கன்னு குமரன் வேற உள்ளார வந்து அவர் நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கம் கங்காவும் கடுப்பாக என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டு இழுத்து வா அப்படின்னு கட்டில் உட்காந்துருக்கவங்க இழுத்து போய் ஒழுங்காக பரீட்சை எழுது அப்படின்னு தள்ளுறாங்க எல்லாரும். நான் போக மாட்டேன், நான் பரீட்சை எழுத மாட்டேன், எழுத பிடிக்கலன்னா என்னை விட்டுருங்க, என்னை அடிச்சே கூட கொண்டுடுங்க, என்னால் தானே உங்கள் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே தவிர பரீட்சை எழுத போக மாட்டாங்க. உங்கள் அப்பாவோட கனவு நிவின் வந்து உண்மையிலே வந்து நிவின் மேலே காதல் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு எழுதியிருந்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து அட்லீஸ்ட் இவங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்காக பணத்தெல்லாம் கட்டினார், அதுக்காச்சும் பண்ணிடலாம். இவங்க குடும்பத்தோட நிலைமையை பற்றி யோசிக்கலாம். இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க வைக்கிறாங்களே, இத்தனோண்டு ஒரு சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதையுமே யோசிக்கல. அந்த சமயத்தில் காவேரி அங்கே வந்துடுறாங்க. காவேரி அங்கே வந்தவங்க வந்து அவங்க கடுப்பாயிட்டாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கா அந்த போலையா அப்படின்ட்டு, என்ன நடக்குதுங்க, எதுக்கு அவளை பிடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க வந்து அங்கே நிற்க, இவன் என்ன பண்ணுறா தெரியுமா, இவன் வந்து இப்போ பரீட்சை எழுத போக மாட்டாளாமா அப்படின்னு சொன்ன உடனே கடுப்பாயிட்டாங்க காவேரியும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காவா, பரீட்சை எழுத போக மாட்டானா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு, என்ன யமுனா பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னா, ஏன் உனக்கு தெரியாதா, நேற்றே உன்ட்டு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க இவங்க. நேற்றே சொல்லிட்டாளா, உனக்கு எப்படி நேற்றே சொன்னா, என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, 2 பேர் ரகசியமாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால இது நடக்குது அப்படின்னு கங்கா சொல்ல, டக்குன்னு குமரனும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ பரீட்சைக்கு பயப்படுறான்னு நினச்சோம், வேறு எதுவும் பிரச்சனையா சொல்லு காவேரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம், பரீட்சை முக்கியம், பரீட்சைக்கு நைட் டைம் ஆகிட்டே இருக்குது, நான் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் அவளை அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கார்.
பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டி வந்து விடாத, இவனுங்க 2 பேரும் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காளுங்க, இவனுங்க 2 பேரும் தனியாக ரகசியம் பேசும்போதே தெரியும் ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லை பாட்டினா அவங்க பாட்டி விடவே மாட்டுறாங்க. இவளுகளை நம்பாத சாரதா, இன்றைக்கி உண்மை தெரிஞ்சே தீரணும், ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குது அப்படிங்க. இந்த பக்கம் சாரதாவும் அது என்ன அவள்கிட்ட மட்டும் ரகசியம் சொல்லியிருக்கா, பெத்தவன் ஏன்ட்ட சொல்ல முடியாத முடியும், என்ன ரகசியம் உனக்கு வயசு பொண்ணுக்கு தேவை வேண்டி கிடக்கு அப்படின்னு பேச, டக்குன்னு விடுறீங்களா எல்லாரும் விடுறீங்களா, நான் அவளை பேசி அப்படியே வர வச்சுக்கிறேன். இது என்னன்னா, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ப்ராமிஸ் இருக்குது, நான் அந்த ப்ராமிஸ் அவளுக்கு பண்ணித்தர மாட்டேன்னு அவள் யோசிக்கிறா அப்படிங்கிறாங்க காவேரி. என்ன ப்ராமிஸு, அப்படி என்ன ப்ராமிஸு அப்படின்னு வந்து இந்த பக்கம் கங்கா கேட்க, அதே கேள்வி இந்த பக்கம் சாரதாவும் கேட்க, ஐயோ அது ஒன்றும் குழக்குத்தானா இல்லை, பெரிய விஷயம் இல்லை பாட்டி, உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாரு, தேவையில்லாமல் ஏற்றி விடாது, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ இதை பற்றி எதுவும் இது பண்ணாத, அவளை நான் எப்படியாச்சும் வர வச்சிட்றேன், அவள் ஏதோ கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கா, யமுனா குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு யமுனா முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு எல்லாம் நீ பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி பேச, என்ன நீ பண்ணதாங்கிறா, என்ன விஷயம்னு திருப்பி எல்லாரும் கேட்கும்பொழுது, நான் அவள்கிட்ட தனியாக பேசி அவளை வந்து நான் அந்த பரீட்சைக்கு போக வைக்கிறேன், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க தரன்னு வெளில எடுத்துட்டு போக, கங்காவும் கூட வரேங்கிறாங்க. நீ எங்கக்கா வர, அவள் நான் தனியாக பேசுகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் உள்ளே இருக்கா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போக, என்ன ஏதோ குழப்பத்தை இருந்தேன்னு உள்ளார சொல்கிற அம்மா கிட்ட, யார் குழப்பத்தை இருக்கா, நான் குழப்பத்தை இருக்கேன்னா நீயா, அது எந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடாத குழப்பம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பையனோட வந்து உனக்கு வந்து திருப்பி சேர்ந்துக்கலான்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லி வந்து விஜய் காவேரி நிவின் அப்படிங்கிற முக்கோண காதல் கதையை பற்றி பேசுகிறாங்க இவங்க. வாயை மூடு, இந்த மாதிரிலாம் பேசாத, என்ன உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, பரீட்சை விஷயத்தில் நான் வந்து உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அதை வந்து நான் பண்ணும்போது உண்மையாக தான் பண்ணேன், உனக்கு அது நடக்கணும்ட்டு, ஆனால் இப்போ அது சரியா உனக்கும் அவருக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, ஏன் தெரியல உனக்கு, ஏன் வாயை முழுங்குற, ஏன்னா வந்து உனக்கு இன்னமும் வந்து நீ பண்ணுற காரியங்கள் தான் மோசமான காரியங்கள், நீ பண்ணுறதெல்லாம் தான் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சப்புன்னு அரைஞ்சிட்றாங்க இப்போ காவேரி யமுனாவை. நமக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருந்துச்சு, யமுனா வாங்குறதெல்லாம் கரெக்டாக தேவையான ஒன்று தான் அப்படின்ட்டு. எதுக்கு அடித்தேன்னா, என் அக்காங்கிற உரிமையில் அடிச்சியா இல்லை வந்து நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினச்சி அடிச்சியா, அம்மா என்ன அடித்தாலும் ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் நீ அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது, நீ சொன்ன சேர்ந்த பொய் சத்தியம் தானே அப்படின்னா, இந்த பாரு அப்பா ஆசைப்பட்டார், குடும்பம் இருக்க நிலமை, அதை பற்றிலாம் யோசிக்காமல் இப்போ இதை பற்றி பண்ணுறியா, சரி போ விடு, என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், இன்னொரு தடவை நிவினையும் என்னையும் சேர்த்து வச்சு நீ பேசினா அவ்வளோதான், மனுஷியாகவே இருக்க மாட்டேன், ஆனால் இப்போ என்ன உனக்கு பரீட்சை எழுத முடியாது, நிவின் தான் உன் வாழ்க்கை உன் உயிர் எல்லாம் தானே, அம்மாட்ட போய் சொல்லு, போ அம்மாட்ட போய் நிவின் என் உயிர், அவன் வேணான்ட்டான், அதனால் எனக்கு பரிச்சயம் வேணாம், அப்பாவோட கனவும் வேணான்னு சொல்லிவிடு, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டோம், இருக்கிறது அம்மாவோட உயிர் தான், அதுவும் போகட்டும் அப்படின்னு சொல்ல, பெண்ணை நான் பரீட்சைக்கு போனேன் அவ்வளோதான், நான் போகிறேன், ஆனால் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி என்னை அனுப்புறியே, உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அம்மாவோட உயிர் போச்சு அப்படின்னா அது காரணம் வந்து நீயாக தான் இருப்ப, நீ இப்போ ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கல, அந்த காரியத்தால் தான் போகும், அப்போ நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு கோவமாக இவங்களும் பேசிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ திருன்னு முழிக்கிறாங்க காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற நிலமை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி எபிசோடில் நடந்ததெல்லாம் பற்றி ப்ளஸ் யமுனாவுடைய சுயநலத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த கதையில் இதில் வேறு விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில இப்போவே வந்து காவேரி வந்து சண்டையாக போடாமல் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுலேயே ஒரு விரிசல் வரும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.